கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்கள்ல தேவனை நம்ம எப்படி பார்க்கிறோம்னு சொன்னா அற்பமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஒருவராய் மாபெரும் அதிசயங்களை செய்கிறவர். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஒரு தேவன். அப்பேற்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை தான் நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அவருடைய கை என்ன பண்ணலையா, குறுகி போகவில்லை. அவர் ஓங்கிய தம்முடைய புயத்தினால இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்கள்ல நம்ம சுயபலத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம், நம்மளுடைய பண பலத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய ஆள் பலத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம். என்னால முடியும், நான் செய்வேன்னு சொல்லிட்டு அநேக நேரங்களில் நாமே என்ன பண்றோம், நம்பிக்கொண்டு தேவன் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், அவரை அற்பமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கை ஒருபோதும் குறுகி போகவில்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவரை சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே அவருடைய கை குறுகி போகவில்லை. அவர் எல் ஷடாய். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் கூட தேவனால செய்ய முடியுமா, முடியாதா, ஆண்டவர் செய்வாரா, செய்ய மாட்டாரா என்று சொல்லி அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி 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 அநேக நேரங்கள் நம் தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். வேதத்தில் கூட பாருங்க, நிறைய நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் தேவனை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. தேவனுக்கு அது ரொம்ப மன கஷ்டமாயிடுது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பாருங்க, ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, யாக்கோபு வம்சம் என்னும் பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ. இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபு, இஸ்ரவேல் எனும் பெயர் பெற்ற நீங்கள் கர்த்தருடைய கை என்ன பண்ணிச்சாங்க, குறுகி போயிடுச்சுன்னு சொல்லுறீங்களா? இன்றைக்கு பாருங்க, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு வியாதி வந்தா போதும், ஒரு கடன் பிரச்சனை வந்தா போதும், ஒரு குடும்பத்துல பிரச்சனை வந்தா போதும், நம்முடைய வாழ்க்கையில அநேக விதமான நெருக்கங்கள் வந்தா போதும், அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு, ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம், இந்த தேவனை தேடி என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு அநேக நேரங்கள்ல தேவனை நாம் என்ன பண்றோம், முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் சொல்றது, யாக்கோபு என்னும் வம்சம் என்னும் பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. அப்ப நீங்க செம்மையா நடப்பீங்கன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதா இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய கை ஒருபோதும் குறுகி போகவில்லை. முதலாவதாக நீங்கள் தேவனை என்ன பண்ணுமா, விசுவாசிக்கணும். தேவனை ஒரு மனுஷன் நம்பணும். நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு அற்புதங்களை செய்வார் என்பதை நீங்கள் முதலாவது நம்ப வேண்டும். ஆகவேதான் எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்ப பாருங்க, நீங்க விசுவாசம் இல்லைன்னு சொன்னா நீங்க தேவனுக்கு என்ன பண்ண முடியாதா, பிரியமா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே தேவனிடத்துல சேருகிறவன் முதலாவது என்ன பண்ணா, அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நாம் என்ன பண்ணுமா, விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. நீங்கள் உத்தமமாய், நீங்கள் செம்மையாய் தேவனுடைய சமூகத்தில் நடப்பீங்கன்னு சொன்னா அவர் நிச்சயமாய் உங்களுக்காக அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். முதலாவது அதை நீங்கள் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவரிடத்துல சேரக்கூடியவன் முதலாவது என்ன பண்ணும், அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவிசுவாசமா இல்ல, விசுவாசத்தோடு கூட நான் ஆராதிக்கிற தேவன் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அந்த தெய்வத்தை முதலாவது என்ன பண்ணணும், விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, அவர் நம்மளோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க என்ன பண்ணணும், நம்ப வேண்டும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன பண்ணுவாராம், பலன் கொடுக்கிறவர் என்பதை நாம் என்ன பண்ணுமா, நம்ப வேண்டும். ஹல்லேலூயா.
ஆகவே அன்பு தேவச்சனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் முதலாவது தேவன் என்ன பண்ணணும், இருக்கிறாருன்னு நம்பணும். அவரிடத்துல போய் நான் கேட்டா என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாருன்னு நம்பணும். அவருடைய கை என்ன பண்ணல, குறுகி போகவில்லை என்பதை நீங்கள் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். யார் ஒருத்தர் தேவனை விசுவாசத்தோடு கூட அவரை பற்றி கொள்றீங்களோ அவர்களுக்கு தேவனுடைய கரம் விரிந்து காணப்படுகிறது. அவர்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் கை ஒருபோதும் குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. கேட்க கூடாதபடிக்கு அவர் செவி என்ன பண்ணலையா, மந்தமாகவில்லை. தேவன் ஏன் நமக்கு பதில் தர மாட்டேன்றாரு, தேவன் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய மாட்டேன்றாருன்னு சொன்னா, நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக உங்களுடைய பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக என்ன பண்ணான், ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகிறது. அப்ப நம்முடைய பாவங்களை நாம் முதலாவது என்ன பண்ணோம், அறிக்கை செய்ய வேண்டும். தேவ சமூகத்துல போயிட்டு, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் பெரிதா இருக்கு, நான் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், முதலாவது என்ன பண்றேன், என் பாவங்களை அறிக்கையிட்டு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்னது போல, முதலாவதாக உங்கள் பாவங்கள் நீங்கள் அறிக்கையிட்டு தேவனிடத்தில் நீங்கள் சேரும் பொழுது அவர் எப்படி சேரணும்னு சொன்னா, விசுவாசத்தோடு கூட நான் ஆராதிக்கிற தேவன் என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட நீங்க என்ன பண்ணணும், தேவனை தேட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் தேடும் பொழுது அவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய கை என்ன பண்ணல, குறுகி போகல. நீங்க உத்தமமாய் நடப்பீங்கன்னு சொன்னா தேவன் கை உங்க மேல இருக்கும். ஹல்லேலூயா. அவர் ஓங்கிய புயத்தினால இது எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரி, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவனை முதலாவது என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். அவர் எனக்கு பலன் கொடுப்பார் என்பதை நம்ப வேண்டும். அப்படி நம்பும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். என்னாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அங்க செங்கடல் தடையா இருக்கு, அந்த செங்கடலை 2ஆ பிரிச்சு அவர்கள் நடக்க பண்ணினாரு. இதெல்லாம் பண்ணின தேவன் இப்ப எல்லாம் என்ன பண்ணாங்க, பார்த்தவங்க தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எப்படியாப்பட்ட அற்புதங்களை செய்யக்கூடியவர், அவருடைய கை எவ்வளவு பெருசு என்பதை எல்லாவற்றையும் பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இறைச்சி இல்லை. உடனே என்ன சொல்றாங்க, நாங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது என்ன பண்ணோம், நாங்கள் நல்லா இறைச்சி சாப்பிட்டோம், நாங்கள் வந்து என்ன பண்ணோம், நல்லா மீன் மச்சங்கள்லாம் சாப்பிட்டோம், ஆனால் இங்கே வந்துட்டு இந்த வனாந்திரத்தில் எங்களை இப்படி கொண்டு வந்து என்ன பண்ண, எங்களை சாகடிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, முறுமுறுத்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க, எங்களை அங்கேயே விட்டுருக்கலாமே, எங்களை ஏன் இங்கே கொண்டு வந்தீங்க, இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்து எங்களை சாகடிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தேவன் நோக்கி பார்த்து என்ன பண்ணுறாங்க, அழுகுறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும் பாருங்க. அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, அதுலேயே 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளோ அற்புதங்களை பார்த்தாங்க, அதிசயங்களை பார்த்தாங்க, தேவன் எவ்வளோ பெரியவர் என்பதை பார்த்தாங்க. ஒரு கடல் 2ஆ பிரிச்சு வெட்டாந்தரம் நடக்கிறது போல் நடத்தி கொண்டு எகிப்து ஜனங்கள் எல்லாம் பண்ணாரு, அழிச்சு போட்டார். அதெல்லாம் பார்த்தக்கூடிய ஜனங்கள், எனக்கு இல்ல, எங்களுக்கு இறைச்சி இல்லை, மச்சங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நாங்கள் எகிப்தே இருந்திருப்போமே, எங்களை அங்கேயே விட்டு வந்திருக்கலாமே, எங்களை இங்கே கொண்டு வந்து என்ன பண்ணீங்க, சாகடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, முறுமுறுத்து கொண்டு கர்த்தரை நோக்கி என்ன பண்றாங்க, அழுகுறாங்க. அதுதான் கர்த்தர் சொல்றாரு மோசேயை நோக்கி, என் கை குறுகி இருக்கிறதோ, பாருங்க நடக்குமோ நடக்காதோ என்று என்ன பண்றீங்க, அநேக நேரங்களில் தேவன் நோக்கி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு கூட நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அவர் மரித்தோரை உயிரோட கூட எழுப்பக்கூடிய தேவன். அன்றைக்கு பாருங்க, லாசரு செத்து போய் 4 நாள் ஆயிடுச்சு, மரிச்சவனை கர்த்தர் உயிரோட கூட எழுப்பினார் அல்லவா. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. இப்ப பாருங்க, சாரனுடைய கர்ப்பம் என்ன பண்ணா, செத்து போயிடுச்சு. அதாவது பிள்ளை பிறக்கக்கூடிய எந்த வல்லமையும் அவங்களுக்குள்ள இல்லை. இப்போ பாருங்க, அவர்கள் சொல்றாங்க, தேவன் சொல்றாரு உனக்கு பிள்ளை பிறக்கும். ஹல்லேலூயா.
நம்ம ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுச்சு, வயது சென்று போயிடுச்சு, சாராளுக்கு வயது சென்று போயிடுச்சு, 2 பேருக்குமே பிள்ளை பிறக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் இல்லை. ஆனால் தங்கள் சரீரம் செத்து போனது என்று அறிந்தும் அவர்கள் தேவனை விசுவாசித்தாங்க. ஹல்லேலூயா. அவ பாருங்க, கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. அவர் அற்புதங்களை செய்ய இன்றும் வல்லவராய் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு மரித்து போய் 4 நாள் ஆன லாசருவை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். சரீரத்தை செத்து போனது என்று அறிந்தும் அவர்களுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார். 38 வருஷம் வியாதியாய் கிடந்த மனுஷனை கர்த்தர் எழும்பி நடக்க செய்தார். இப்படிப்பட்ட அநேக அற்புதங்களையும் அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இன்றைக்கு கூட பாருங்க, நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல கூட கர்த்தர் எவ்வளவோ அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்றோம்னு சொன்னா, கர்த்தருடைய கை குறுகி போயிடுச்சு, கர்த்தர் எனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறீங்க. அப்ப நீங்க இப்படி கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்வளோ அற்புதங்களை செய்தாரு, அவ்வளோ அதிசயங்களை செய்தாரு. ஆனால் அவர்கள் தேவனை கேள்வி கேட்டுக்கொண்டு இந்த காரியம் நடக்குமோ நடக்காதோ. இப்ப பாருங்க, மோசே சொல்றாரு, 6 லட்சம் புருஷர்கள் எங்க கிட்ட இருக்கிற ஆடு மாடுகளை வெட்டி போட்டா கூட 1 மாசம் வரைக்கும் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள் எல்லாம் எடுத்து வந்து இவங்க செஞ்சு கொடுத்தா கூட 1 மாசம் வரைக்கும் கொடுக்க முடியாதேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, மோசே பேசி கொண்டிருக்கிறார். மேல வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது பாருங்க, அவர் ஆண்டவர் சொல்றாரு, 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 5 நாள் அல்ல, 20 நாள் அல்ல, 1 மாசம் வரைக்கும் நீங்கள் இறைச்சியை சாப்பிடுவீர்கள். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, எங்க கிட்ட இருக்கிற ஆடு மாடுகளை வெட்டி போட்டாலும் என்ன பண்ண முடியாது, இவ்வளோ எங்களால் சமைச்சு கொடுக்க முடியாது. சமுத்திரத்தின் மச்சங்கள் இருந்தால் கூட என்ன பண்ண முடியாது, இவங்களுக்கு பத்தாது. ஆனால் எப்படி ஆண்டவர் 1 மாசம் இவர்களுக்கு இறைச்சி கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டிருக்கும் போது தான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, நடக்குமோ நடக்காதோன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறீங்களா? நீங்க வேணா பாருங்க, விடியற் காலம் ஆகும் பொழுது என்ன பண்ண, காடைகள் வந்து என்ன பண்ணான், 2 அடி உயரத்துல காடைகள் விழுந்து கிடக்குது. ஹல்லேலூயா. அவர்கள் 1 மாசம் வரைக்கும் என்ன பண்றாங்க, சாப்பிடுறாங்க. அவங்க சாப்பிட்டு என்ன பண்றாங்க, வாய் வழியா சாப்பிட்டு மூக்கு வழியா வர அளவுக்கு அதுல ஆண்டவருக்கு நிறைய பேர் மேல என்ன பண்ற கோபம் உண்டு. என்ன பண்ணாரு, நிறைய பேரை சாகடிச்சு போட்டார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரங்கள்ல ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டு கொண்டிருக்காதீங்க. ஏசப்பா செய்வாரா செய்ய மாட்டாரா 2 நினைவுகளா இருக்காதீங்க. குந்தி குந்தி நடக்காதீங்க. 2 நினைவுகளாய் எந்த மட்டும் நீங்க குந்தி குந்தி நடப்பீங்க. ஒன்று அனலாயிரு, இல்லைனா குளிராயிரு, இல்லைனா வாந்தி பண்ணி போட்டுருவேன். அவ பாருங்க, தேவ சமூகத்துல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஏசப்பாவை நீங்க தேடி வந்துட்டீங்களா? இவர் தான் ஜீவனுள்ள தேவன் என்று நம்பி வந்துட்டீங்களா? வாழ்வோ சாவோ இவரை தாங்க நான் பற்றி கொள்வேன். இந்த தெய்வத்தை நான் விடவே மாட்டேங்க. இந்த தெய்வத்தை நான் உறுதியாய் பற்றி கொள்வேங்க. இந்த தெய்வம் எனக்கு அற்புதத்தை செய்வாருங்க. அவர் அற்புதத்தை செய்தாலும் செய்யாமற் போனால், அன்றைக்கு பாருங்க, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் அவரை மாத்திரம் தான் நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லி அந்த ராஜாவுக்கு முன்பாக என்ன பண்றாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது சவால் விட்டு சொல்றாங்க, இதுதாங்க விசுவாசம். இந்த விசுவாசத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய கை ஒருபோதும் குறுகி போகவே இல்லை. அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்வராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மரண பரியந்தமும் நம்மை நடத்துவேன் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, தேவனுடைய கை குறுகி போகவில்லை. அவருடைய கை உயர்ந்து காணப்படுகிறது. அவருடைய கையினாலே ஓங்கிய புயத்தினால் இந்த வானத்தையும் பூமியும் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறாரு. இங்க நம்ம பார்க்கிற அத்தனையுமே அவருடைய கரத்தினால உருவாக்கி இருக்கிறாரு. ஆகவே அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, 1 மாசம் வரைக்கும் காடைகள் வந்துட்டே இருக்கு. 2 அடி உயரத்துல என்ன பண்ண காடைகள் வந்து அவங்க திருப்தியாய் சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. ஆகவே தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் மரித்தவரை உயிரோடு கூட எழுப்பக்கூடிய தேவன். அவர் வியாதியஸ்தர் முடியாது என்று சொல்லப்பட்டவர்களை கூட தேவனா பண்ண சுகமாக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். ஆகவே நீங்கள் கூட அவருடைய கை குறுகி போகாத கை என்பதை சொல்லி விசுவாசித்து தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு
பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்க அன்றே இன்றைக்கு வெளிப்படுத்துங்க நீர் யார் என்பதை, அன்றே உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விளங்க செய்வீராகப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே தேவனை விசுவாசித்து தேவனோடு நெருங்கி பழக கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆவியானவரே தயவுள்ள கரம் பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.